ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டிலலாம் மீன் தொட்டி வைப்போம் இல்லைங்களா, அது ஏன் வைக்கிறோம், வாஸ்து குறையெல்லாம் அது எப்படி நிவர்த்தி செய்யுது அப்படின்றத பற்றியும், எந்த திசையில் வைக்கலாம், அது மாதிரி வாஸ்துக்கு எந்தெந்த மீன்லாம் வைக்கணும் அப்படின்றத பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்டில் மீன் தொட்டி வைக்கும் போது வாஸ்துப்படி சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். மீன் தொட்டி வைக்கிற இடம், மீன்களோட எண்ணிக்கை, மீன் தொட்டியில் வைக்கும் மீன்களோட நிறம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மீன் தொட்டியை நம்ம எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வடகிழக்கு திசையில் தான் வைக்கணும். இது நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரும் அப்படின்றது நம்பிக்கை தான். வடகிழக்கு மூலையில் மீன் தொட்டியை வச்சுட்டு அது தென்மேற்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப நம்ம இடது கை பக்கம்தான் மீன் தொட்டி வைக்கணும். மீன் தொட்டியில் 9 மீன்கள் குறைஞ்சது இருக்கணும். அதில் கண்டிப்பாக ஒரு கருப்பு கலர் மீன் வைக்கணும். நம்ம கருப்பு கலர் மீன் எதுக்காக வாங்கி விடுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வர்றவங்களோட கண் திருஷ்டி, தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா அதை நீக்கிறதுக்காக தான். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும் பார்த்திங்களா, அப்போ நம்ம ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறப்ப அந்த ஃபிஷ் டேங்க்குக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவங்க சந்தோஷமாக நீந்துறத பார்த்தாலே நம்ம டிப்ரெஷன்லாம் குறையும். அதுக்காகவும் வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு வீடு கட்டுறோம், அதில் ஏதோ ஒரு சில வாஸ்து குறையெல்லாம் இருக்குது அப்படின்னாலே நமக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாக நடக்கும்போது நம்ம மீன் தொட்டி வாங்கி வச்சா நல்லது நடக்கும் அப்படின்றது மனசுக்கு தோணும். வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயந்தான். இது காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வர வாஸ்து பரிகாரம் தான். இப்போ டெய்லியும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு உணவளிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய புண்ணியத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம கர்மாலாம் படிப்படியாக குறையும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் இதுவும் ஒன்று தான். மீனுக்கு நம்ம டெய்லி உணவு கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா நிறைய நன்மைகள் நடக்கும், அதிர்ஷ்டம் பெருகும், செல்வம் சேரும்னு சொல்லுவாங்க. இந்த மீன் தொட்டியை எந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோட வடகிழக்கு மூலையில் தான் வைக்கணும். லிவிங் ரூம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த லிவிங் ரூமில் வடகிழக்கு மூலையில் தென்மேற்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கணும். அப்படி வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகிக்கிட்டே இருக்கும், நம்ம தொழிலும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த வாஸ்து திசை தெரியாமல் மீன் தொட்டியை தவறான திசையில் வச்சோம்னா அது தேவையில்லாத துரதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக வைங்க. இது வைக்கக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன் தொட்டியை பெட்ரூமில் வைக்கக்கூடாது, சமையல் அறையிலையும் பூஜை அறையிலையும் வைக்கக்கூடாது. அது மாதிரி வாஸ்து குறைய நீக்கிறதுக்குன்னு சில மீன்கள் இருக்குது. அது கோல்டு ஃபிஷ்ன்றது தங்க மீன் சொல்லுவாங்க. அப்புறம் பிளாக் கலர் ஃபிஷ்ஷுனால் ஏஞ்சல் இருக்குது, டேங்க் கிளீனர், அந்த மாதிரி ஃபிஷ் வாங்கி விடலாம். மீன் தொட்டி வைக்கிறதுனா அதில் இருக்க தண்ணியும் அதில் இருக்க மீனும் கெட்ட சக்தியெல்லாம் உள்வாங்கிக்கிற ஒரு தன்மை இருக்குது. அதனால தான் எல்லாருமே மீன் தொட்டி வீட்டில் வாஸ்து குறைய சரி பண்ணுறதுக்கும், கண் திருஷ்டி போகிறதுக்கும், செல்வம் பெருக்கிறதுக்கும், தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்காகவும் இதை கண்டிப்பாக வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இப்போ ஃபிஷ் டேங்க் வச்சுருக்குறாங்க. அது வளர்க்கறதுனால நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. கண்டிப்பாக இந்த 9 எண்ணிக்கை உள்ள மீன்களை தான் வளர்க்கணும். 8 வகையான வண்ண மீன்கள் கூட கண்டிப்பாக ஒரு கருப்பு கலர் ஃபிஷ் வாங்கி விடுங்க. அதுதான் வாஸ்து குறைய சரி பண்ணும். சரி, அப்படி ஃபிஷ் டேங்க்கில் நம்ம மீன் வளர்க்குறோம், அது திடீர்னு ஒரு சில மீன்கள் இறக்கும், இல்லைன்னா எல்லா மீனுமே இறக்கிறது அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன் இயற்கையாக இறந்தால் நம்ம பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாஸ்து குறை அப்படி இறந்துச்சு அப்படின்னா திடீர்னு தான் இறக்கும். நல்லா இருக்கும்போதே எல்லா மீனும் ஒன்று ஒன்றா செத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாஸ்து குறை இருக்குன்னு தான் நமக்கு சொல்லும்.
மறுபடியும் வந்து வேறு ஒரு மீன்களை வந்து வாங்கி வாஸ்து மீன்கள் அந்த குறையை சரி பண்ணுறதுக்காக என்னென்ன மீன்கள்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த மீன்களை வந்து மறுபடியும் வாங்கி விடுறது நல்லது. அப்படி விடுறப்ப படிப்படியாக நம்ம வீட்டில் இருக்கிற வாஸ்து குறையெல்லாம் சரி பண்ணிடும். சில மீன்கள்லாம் இருக்குது, நம்ம வாஸ்துக்குன்னு வாங்கி விடுற நல்ல மீன்களை வந்து சண்டை போட்டு சாவடிச்சிரும். அது வந்து மீன் வந்து வாங்குகிற கடையிலே நம்ம கேட்கணும். கேட்டுட்டு அது அந்த மாதிரி இருக்கிற மீனெல்லாம் வாங்காதீங்க. நான் ரொம்ப வருஷமாக வந்து மீன் வந்து தொட்டியில் வளர்த்துக்கிட்டு வரேன். எனக்கும் இது மாதிரி நிறைய மீன்கள்லாம் இறந்துருக்கு. நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறப்ப வந்து நம்ம வாஸ்து பார்த்து நம்ம போக முடியாது இல்லைங்களா, அதனால் அந்த மீன் தொட்டியில் வந்து மீனை வாங்கி விடுவேன். ஒரு சில டைமில் ரொம்ப நாள் அது உயிரோடு இருக்கும் என் கூடவே, ரொம்ப சந்தோஷப்படுவேன். திடீர்னு பார்த்தோம்னா எல்லா மீனுமே ஒரே டைமில் இறந்துரும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வாஸ்துக்காக சரி பண்ணுறதுக்கு செத்தாலும் இல்லை நம்மளுக்கு வர்ற எனர்ஜி கெட்ட எனர்ஜியை வந்து அது வந்து உள் வாங்கிக்கிட்டு இறந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு இழப்பு தானே. அது வந்து என்னால் தாங்கிக்க தான் முடியல, கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அது பழகி போச்சு. அதனால் அதை வந்து தொடர்ந்து நான் வளர்த்துக்கிட்டு தான் வரேன். இப்பயும் இந்த தொட்டிலேயே நான் வந்து அந்த பிளாக் கலர் ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய வாங்கி தான் விட்டுருந்தேன். இறந்துருச்சு, எல்லாமே இறந்துருச்சு. இப்போதைக்கு இந்த மீன்கள் தான் இருக்குது. மறுபடியும் நான் வந்து மீன்கள்லாம் வாங்கி விடணும் நிறைய. நான் என்னென்ன மீன்கள்லாம் வாங்குகிறேன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த பதிவில் தரேன். வெயில் நாளுன்றதுனால நிறைய தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிடுச்சு. அது குறைய நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த கரையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஃபுல்லாக அவங்க நீந்துறதுக்கு நல்லா தாராளமாக இடம் இருக்கும். அப்போ தான் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. தண்ணி குறையாமல் பார்த்துக்கணும். அது மாதிரி ஃபுட்டு வந்து நிறைய போட்டுறக்கூடாது, கரெக்டான அளவில் தான் கொடுக்கணும். நிறைய ஃபுட்டு போட்டாலும் இறந்துடும். அவ்வளோதான். நான் வந்து ஃபிஷ் டேங்கை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அந்த ஃபில்டர் இருக்கிறதுனால நம்ம தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை. அந்த கரையை மட்டும் நான் இப்போ க்ளீன் பண்ண மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி குறைஞ்சதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். கண்டிப்பாக அந்த ஃபில்டர் வைங்க. தண்ணியில் வர மீனோட கழிவுகளை வந்து அது க்ளீன் பண்ணிவிடும். எப்பயுமே அந்த மோட்ரு ஓடுதான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. திடீர்னு அது மோட்ரு ஓடாது, நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. அதனாலேயும் வந்து நிறைய ஃபிஷ்ஷுங்கள்லாம் வந்து இறந்துரும். நம்ம தான் அதை வந்து டெய்லி கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்கள வந்து நம்ம குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். நம்மளையும் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. கெட்டது எதுவுமே நடக்க தேவையில்லை, கெட்ட எனர்ஜி வர தேவையில்லை, அவங்களும் இறக்கவும் வேண்டாம். செல்வ வளத்தை ஈர்க்கிற ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு விஷயமாகவே அவங்கெல்லாம் இருக்கட்டும். நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்கவும் வேண்டாம். அதனால் வந்து அந்த ஃபிஷ்லாம் வந்து இறக்கவும் வேண்டாம். அதுவும் நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அவங்களும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கலாம், நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய இனிய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக்காவது கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வேறொரு பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.